ஒரு சாமானிய மனிதன் ஒரு தொழில் பண்ணி வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துக்கு போகிறாரு, ஜெயிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பின்புலமும் இல்லை, ஒரு கஷ்டப்படுற குடும்பத்தில் வந்திருக்கிறாரு, அவர் ஜெயிச்சு பின்னாடி பெருசாக வந்துடுறாரு அப்படின்னா அதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய முதல் உழைப்பு, ரெண்டாவது முயற்சி, மூணாவது நேர்மை. கஷ்டப்பட்டு உழைக்கணும், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்ம அவங்க பண்ணுற வேலையில் நேர்மையாக இருக்கணும், அப்போ தான் அவங்க ஜெயிக்க முடியும். அதுதான் ஒரு தொழில் பண்ணுறவருடைய மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்தாங்கன்னா அதுதான் காரணமாக இருக்கும். ஒரு அரசியல்வாதி மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் மனதில் நிற்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காரணம் என்னவாக இருக்குன்னா, மக்களுக்கு வந்து அவரை பிடிச்சிருக்கணும், அவர் வந்து எளிமையானவராக இருக்கணும், சொல்கிறத செய்கிறதவராக இருக்கணும். இப்போ நம்ம பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜர் அவரை சொல்லுவோம், இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டே இருப்போம் காமராஜர் ஆட்சி கொடுப்போம் அப்படின்னு. ஏன்னா அவருடைய அந்த 9 ஆண்டு கால ஆட்சிகள் வந்து அந்தளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதனால் மக்கள் இன்றைக்கு வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எம்ஜிஆர் சொல்லலாம், எல்லாத்தையும் ஒரு சிலர் சொல்லிகிட்டே இருக்கலாம். இப்போ 2026 தேர்தலில் 2 பெரிய கட்சிகளையும் தாண்டி விஜய் அவர்கள் புதுசாக கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி முதலமைச்சர் ஆகிட்டார். அதே நம்பிக்கையை மக்கள் இன்றைக்கி விஜய் அவர்கள் மேலே வச்சு அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அவரும் ஒரு சிறப்பான பாதையில் போய்கிட்டு இருக்காரு. அனுபவம் இல்லாத சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் கூட இப்போ கற்றுக்கிட்டு அவங்க சிறப்பாக போகிறாங்க. முதலமைச்சர் அதே மாதிரி தான் சிறப்பான முறையில் போயிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க போகிற பாதையில் அவங்களோட சேர்ந்து வேலை செஞ்சால் நம்ம அவங்க அடைய வேண்டிய இலக்குக்கு நம்ம அவரை கொண்டு போயிடலாம். அதை தாண்டி வந்து ஒரு தற்பெருமை அப்படின்னீங்கன்னா, ஒருத்தரை பற்றி உயர்ந்து பேசுறது அப்படின்னா ஒரு மரியாதையாக பேசுறதுன்னு ஒன்று இருக்குது, காக்கா பிடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. இல்லை எந்த ரகம் அப்படின்னு தெரியல. இப்போ போன 2026 தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரணும் எல்லா பேரும் அவர்கிட்ட போய் சொல்லிட்டாங்க. அவர் ஒரு மெத்தனை போக்கில் இருந்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் தோற்று போயிட்டாங்க. ஏன்னா அவங்களை சுற்றி இருக்கவங்க கூட தைரியமாக சொல்லிட்டாங்க, நம்மதே வருவோங்கிறப்ப அவங்க அதே நம்பிக்கையில் இருந்துட்டாங்க. அந்த ஒரு பயணத்தை நோக்கி தான் இப்போ தமிழக வெற்றிக்கழகம் போய்கிட்டு இருக்காங்கிற ஒரு எண்ணம். ஒரு சட்டசபையாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், தாவேக்கா சார்ந்தவங்க எங்கே போனாலும் விஜய் அவர்களை ஒரு மாதிரி அதிகமாக நமக்கே இது வந்து ஒரு யோசிக்க வைக்கிற அளவுக்கு பேசுகிறாங்க. இப்போ ஒரு அமைச்சர் அவர்கள் வந்து ஒரு கூட்டத்தில் பேசுகிறப்ப இன்றைய சிஎம் நாளைய பிஎம் அப்படின்றாங்க. இந்த பிஎம் அப்படிங்கிறது சொல்லக்கூடாதா, அவர் வரக்கூடாதா அப்படிங்கிறதா இல்லை. எல்லாமே இந்த ஜனநாயக நாட்டில் எல்லாருமே எல்லா பொறுப்பும் தகுதியானவங்க எல்லா பேரும் வரலாம், அது ஒன்றும் மாற்று கிடையாது. ஆனால் இன்றைய சூழ்நிலை அது அவசியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உண்மையிலே அவங்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கே சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறப்ப பின்னாடி நிற்கிற ஒருத்தர் வந்து அப்படி சிரிக்கிறாரு, நமக்கே அதில் தெரியுது அந்த வீடியோவில். அப்போ வந்து இது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. இது வந்து இன்னைக்கு ஒரு எதிர்பாராதமாக மக்கள் கொடுக்குறாங்க, இவங்க அந்த அளவுக்கு இவங்க சிறப்பாக வேலை பார்த்த ஒரு 5 வருஷம் ஒரு சிறப்பாக வேலை பார்த்தாரு அப்படின்னா கூட சரி பரவாயில்ல, ஒரு அடுத்த பொசிஷன் போகலாம் அப்படிங்கிற மனநிலையில் யோசிக்கலாம். இன்னைக்கு சிஎம் ஆனதுக்கே வந்து இவருக்கு அந்த அனுபவம் இல்லை, நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் அவங்க சிறப்பாக வேலை பார்க்குறாங்க. அதனால் அடுத்தவங்க சொல்கிறது விட்டுருவோம். அந்த கட்சியில் கூட இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்கள் வந்து ஒரு மாதிரி சொல்லுங்கள், ஆனால் அது ரொம்ப பெருமையாக மக்களே நம்ப முடியாத அளவுக்கு சொன்னீங்கன்னா இது உங்களுக்கு தான் ஒரு மைனஸ் ஆயிரும். இது மற்ற இடங்களில் உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய தகுதியை குறைக்கிற மாதிரி ஆகிடும். நீங்கள் சிறப்பாக வேலை செய்யுங்க. இன்றைக்கி எப்படி உங்களுக்கு மக்கள் வந்து முதலமைச்சர் பொறுப்பு, சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் சிறப்பாக வேலை செஞ்சு அந்த இடத்துல போய் நின்னீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு வாய்ப்பையும் மக்கள் கொடுப்பாங்க. என்ன தான் இருந்தாலும் மக்கள் தான் எஜமானர்கள், மக்களுக்கு வேலை செய்யறதுக்கு நம்ம அரசியல் இருக்கோம். அப்போ மக்கள் பார்த்து தான் முடிவெடுக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக கொடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலையில் ஆக்கப்பூர்வமாக செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இந்த தற்பெருமை பேசுறது, ரொம்ப உயர்த்தி பேசுறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஓட்டு போட்ட மக்கள் நாளைக்கு ஏன்டா ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை கொண்டு வராமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதை நோக்கி இப்போ பயணித்தா சிறப்பாக இருக்கும். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.